நான் சர்ச்சில் ஒரு புக் வாங்கியிருந்தேன். புக்கின் பேர் விசுவாசியின் அதிகாரம். அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆனது. ஒரு சாப்டர் பற்றி என்னுடைய அண்ணனிடம் பேசினேன். இருவரும் டிஸ்கஷன் செய்தோம். தாவது நாம கண்ணுக்கு தெரிந்த உலக பிரகாரமான விஷயங்களோடு போராட்டம் இல்ல. கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. நாம் நம்ம மனிதர்களோடு சண்டை போட வேண்டியது இல்லை. மாறாக அவர்களோடு அவர்களை இயக்குகின்ற ஆவிகளோடு போராட்டம் உண்டு. உதாரணம், இந்த புக்ல சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுல ஒரு பையன், அம்மா, மகன் இவர்கள் சுற்றுலா சென்றபோது அந்த பையனின் மகன் இரும ஆரம்பித்தான். அப்போது அந்த பையனின் அப்பா சென்று அந்நிய பாஷையில் ஜெபித்து இருமலை சரி செய்தார். அரை மணி நேரம் கழித்து மீண்டு இருமல் ஜெபம் செய்தார். குணமான திரும்ப இருமல் வரவே இல்லை. ஆனால் அவர் அம்மா இவனுக்கு குளிர் ஒத்துக்கவில்லை என்று கூறினார். அதற்கு அவங்க மகன், அப்பாலே போ சாதானே என்றார். அவங்க அம்மா அமைதியாக இருந்தார். பின்பு அந்த பையன் அவங்க அம்மாவிடம் கூறினார், நீங்க உலகத்திற்குரியவைகளை பேசுனீங்க. அப்படி பேசியது நீங்கள் அல்ல, சேட்டன் உங்க மூலியமாக பேசினேன். அதை தான் கடிந்து கொண்டேன் என்று புரிய வைத்தார்.